ஹாய், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இல்லைன்னா நல்லா இருக்கிற வேலைகளை நம்ம தொடர்ந்து பார்க்குறக்கு முயற்சி செய்வோம். லெட் ஸ்டடி பீப்புள், மக்களை படிப்போம், எபிசோட் 3. இது ஒரு ஃபிக்ஷனல்னு சொல்லலாம். எப்படி சொல்கிறது, ஒரு அப்பா ஒரு 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 பையன், இந்த 2 பையனுடைய ஒரு மைண்ட் செட்டு. ஆனால் இது அப்பா வேறு இடத்துலேருந்து பிடிச்சேன், பையனை வேறு ஒரு இடத்துலேருந்து பிடிச்சேன். ஒரு சின்ன லைன்ஸ் மட்டும்தான் அவங்கக்கிட்டேருந்து நான் எடுத்தேன். பட் அந்த லைன் ஓகே, 2 பேரும் ஒரே ஃபேமிலியாக இருந்தால், ஒரே அப்பாவாகவும் ஒரே குழந்தையாகவும் இருந்தால் அவங்க மைண்ட் எப்படி வேலை செய்யும், அவங்க ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற விஷயத்த அவங்க 2 பேரும் எப்படி தனித்தனியாக புரிஞ்சுக்கிறாங்க, இவங்க 2 பேரும் எப்படி புரிஞ்சுக்கிட்டா அவங்களுடைய உரையாடலும் அவங்களுடைய வாழ்க்கையும் மேம்படும், இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு சின்னதுலேருந்து பெருசு போவோம். ஃபஸ்ட்டு குழந்தைய பற்றி பேசுவோம். அந்த குழந்தை சொல்கிறாப்புல சூப்பராக ஒரு எந்த கிரேட் வேணால் நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம். ஒரு 8வது 10வது 12வது காலேஜ் படிக்கிற பையன் யார் வேணால் நீங்கள் நினைவுபடுத்திக்கலாம். பொதுவாகவே எல்லா குழந்தைங்களும் இப்படி தான் சொல்கிறாங்க, எல்லா பசங்களும் இப்படி தான் சொல்கிறாங்க. எங்கள் அப்பாவுக்கு என்ன சுத்தமாகவே பிடிக்கிறது இல்லை சார், திட்டிகிட்டே இருக்கார் சார், சம்டைம்ஸ் பிடிச்சி சப்புன்னு நல்லா பப்பிடுறாரு சார், எனக்கு கோவமாக வருது சார், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார். ஆனால் எங்கள் அம்மா பார்த்தோன்னா அந்த நேரத்தில் எதுவுமே பெருசாக சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் அந்த குழந்தைகளுக்கு இருந்துச்சு. இப்போ இந்த குழந்தைகிட்ட உட்காந்து பேசும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, அவன் ஒரு கதை சொல்கிறான். சார், இந்த மாதிரி நைட் எங்கள் அப்பா வந்தார், எங்கள் அப்பா வந்தப்போ நான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன், ஏன்டா நீ போய் படிக்காமல் இருக்க, ஏன்டா உட்காந்து மொபைல் பார்த்துட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சார். ஆனால் நான் எங்கள் அம்மா கிட்டே பெர்மிஷன் வாங்கிட்டேன், என்னோடய வேலையெல்லாம் 9:30 வரைக்கும் இருந்துச்சு, அதையெல்லாம் நான் சிறப்பாக செஞ்சுட்டு, நான் நினைக்கிற சிறப்பை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் தான் சார் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இவன் சொல்கிறத பார்த்தா நியாயமாக தான் இருக்குது. என்னடா 10 நிமிஷம் தானே, 15 நிமிஷம் தானே, இதுக்கு ஏன்டா பிடிச்சி இவ்வளோ ஒரு வன்முறையை காமிச்சு அவன் மனசை நோகடிச்சு அவன் புலம்பி அழுது யார் கூடயும் பேசாமல் அதே எமோஷனோட ஸ்கூலுக்கு உட்காந்து அங்கே ஒரு 4 பேர் அவனை கலாய்ச்சி அவன் எங்கேயுமே என்ன ஆக மாட்டேங்கிறான்னா, அவன் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க மாட்டேங்கிறான். இது அவன் யோசித்து பார்க்கும்போது அவன் என்னதான்டா சரி பண்ண உனக்கு அப்படின்னா, எங்கள் அப்பாவை சரி பண்ணுங்க சார், அப்பா ஆவாது சார் எனக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் அவனோட மைண்ட் செட் நிற்குது. இது இப்படியே இருக்கட்டும். அப்படியே நெக்ஸ்ட்டு அவங்க அப்பா கிட்டே போகலாம். இது வேற ஒரு அப்பா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. பட் ஸ்டில் அந்த அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சிராஜ் எல்லோரும் என்னை ஏமாத்திடுறாங்க சிராஜ், எல்லோரும் என்ன பண்ணிடுறாங்க, ஏமாத்திடுறாங்க, என்கிட்ட நடிக்கிறாங்க. நான் சொல்லாத விஷயத்த என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்டேயோ என்னோட மற்ற ரிலேட்டிவ்ஸ்கிட்டேயோ போய் சொல்லி அவங்க வேலையை சாதிச்சுக்கிறாங்க, அவங்க ஆதாயத்தை தேடிக்கிறாங்க. கடைசியில் என்ன ஃபூல் ஆக்கிட்டு என்ன லூசர் ஆக்கிட்டு அவங்க போயிடுறாங்க சிராஜ். அந்த மற்றவங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆமாம் அவன் சொல்லியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க சிராஜ். ரொம்ப க்ளோஸ், என் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற உறவினர்களே, எனக்கு தெரிஞ்ச மக்களே என்னை பற்றி ஒருத்தர் தப்பாக சொல்லி அவன் ஒரு நல்லதுக்காக அந்த ஒரு பேசிக் சைக்காலஜி கூட புரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா நடந்துக்கிறாங்க. கடைசியில் நான் விக்டிம் ஆயிடுறேன், என்ன எல்லோரும் தோக்கடிச்சு ரொம்ப ஒரு மாதிரி கொடுமைப்படுத்தி அசிங்கப்படுத்திடுறாங்க சிராஜ். இது இப்போ இல்லை சிராஜ், நான் சின்ன வயசுலேருந்தே நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, இதுதான் என் வாழ்க்கையில் போயிட்டுருக்கு. ஸோ இதை கொஞ்சம் நல்லா யோசித்து பார்த்தோன்னா, இந்த குழந்தை தான் நாளைக்கு என்ன ஆக போகிறான், அந்த அப்பாவாக போகிறான். குழந்தையாக இருக்க மனநிலை வளர்ந்து 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 என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அப்பாவோட ஒரு மனநிலையாக வருதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இது 2 வேறு தான், இந்த பையன் வேறு, இந்த அப்பா வேறு தான், முன்னாடி சொன்ன மாதிரி. இப்போ பாருங்கள், இந்த 2 பேருக்குமே ஒரு சின்ன ஒரு விஷயம், யாரும் யோசிக்காத ஒரு விஷயம், ஒரு கவுன்சிலரோட ஒரு பார்வை, இது ஒரு சைக்காலஜிஸ்டோட ஒரு பார்வை. எப்போவுமே என்ன நான் பண்ணுவேன் அப்படின்னா, நான் என்ன எடுத்து சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன்னா, அந்த பையன்கிட்டையும் சரி அந்த அப்பாக்கிட்டையும் சரி, உங்கள் அப்பா 9 மணிக்கு வராரு, நீ மொபைல் பார்த்துட்ருக்க, திட்டுறாரு, நீ என்ன நினச்சிருக்கிற, நீ மொபைல் பார்க்குறதுனால அவங்க அப்பா உன்னை பிடிச்சி திட்டாருன்னு நீ நினச்சிட்ருக்க. அது கிடையாது. அவருக்கு 1998 பிரச்சனை இருக்குது, ஒன்றுமே இல்லை. வீட்டு என்ட்ரன்ஸ் கிட்ட வரும்போது ஒரு நாய் குறுக்க ஸ்வங்கின்னு போனால் கூட அவருக்கு என்ன ஆவார், ஒரு மாதிரி டென்ஷன் ஆவார். அவர் காலையிலேருந்து 9லேருந்து காலையில் 7லேருந்து நைட்டு 9-7 வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் லோடுலேயே தான் இருப்பார். ஒரு நெருப்பை என்ன பண்ணுவார் அப்படின்னா, கையில் பிடிச்சிட்டே தான் வருவார். அதை என்ன பண்ணலான்னு தெரியாமல் வராரு. ஆனால் அதிகமானவங்களுக்கு அது தண்ணியில் விட்டு அணத்துறக்கு தெரிகிறது இல்லை. அது பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக அந்த நேரத்தில் எவன் சீக்கிரம்னு அவன் கையில் கொடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த இடத்துல அந்த பலிக்காடு யாருன்னா அந்த குழந்தையாக இருக்கான். சம்டைம்ஸ் மனைவியாக இருப்பாங்க, சம்டைம்ஸ் மற்ற உறவினர்களாக இருப்பாங்க. ஸோ அந்த நம்ம என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம்னா, அவன் வரும்போதே அவன் நெருப்போட வராண்டா அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். இவ்வளோதான் கதை. பர்சனலாக இங்கே எதுவுமே கிடையாதுங்க. இங்கே எப்படி பர்சனல் ஆகும் யோசிச்சு பாருங்கள். நம்ம என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம்னா, தே ஆர் கோ த்ரூயிங் சம்திங் பேட்.
அவங்களுக்குள்ளே இருக்கிற பேட்னஸை தான் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் க்ளோஸாக இருக்கிறனால உங்ககிட்ட வந்து காமிக்கிறாங்களே தவிர மற்றபடி வேறு எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ அந்த பார்வையை பார்க்குற ட்ரை பண்ணுங்கள். உங்களை யாராவது ஒருத்தவங்க திட்டுறாங்க, மனம் கஷ்டப்படுத்தி நடத்துகிறாங்கன்னா அவனுக்கு என்ன பிடிக்காதுப்பா அப்படின்னு யோசிக்காதீங்க. ஓகே, அவனுக்கு என்னமோ மண்டையில் ஓடிட்டுருக்கு போல இருக்கே, ஓகே ஃபைன், எப்படி அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த யோசிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லையா அவன் கொடுக்குற அந்த நெருப்பை வாங்கி நீங்கள் அணைச்சிருங்க. நீங்கள் எடுத்துகிட்டு சுற்றிகிட்டே இருக்காதீங்க தலையில். அது உங்களை ரொம்ப என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை வந்து தொந்தரவுப்படுத்தும். இது ஒரு குழந்தையோட ஒரு சினாரியோ, அந்த சைல்டோட பாயிண்ட். நெக்ஸ்ட் அந்த அப்பாவோட பாயிண்ட்டு. சரி, நம்ம எல்லாருமே என்ன ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம்னா இது ஒரு சினிமாங்க, இது ஒரு மூவி. இங்கே இருக்கிற எல்லாருமே ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ், ஒய்ஃபு, பசங்க எல்லாருமே, உறவினர்கள், ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, கலீக்ஸு எல்லாருமே ஒரு ஆக்ட்ரஸ் அண்ட் ஆக்ட்ரஸ். நம்ம கூடயே தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம கூடயே இருக்கிறது வந்து ஒரு எபிசோடு. அந்த எபிசோடில் அவர் ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணியிருப்பார். அந்த எபிசோடு முடிஞ்சிச்சுன்னா அவர் வேறு மாதிரி ஆக்ட் பண்ணுவார். என்னப்பா அப்படிங்கிறப்பே உன்னையெல்லாம் எப்படா நம்புறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நம்புறது கிடையாதுங்க, அவர் ஒரு ஆக்டர். அடுத்த எபிசோடுக்கு போகும்போது அவர் வேறு மாதிரி ஆக்ட் பண்ணுவார். இங்கே நான் என்ன பண்ணுவேன்னா, நான் டைரக்டராக இருந்து இது ஏன் அப்படி பண்ணுறேன், அது ஏன் அப்படி பண்ணுறேன்னா பிரச்சனை பெருசாகும். நான் ஜஸ்ட்டு ஒரு ஆடியன்ஸ், வேடிக்கை. ஓகே, நீ இப்படியெல்லாம் பண்ணுவியா, ஓகே இந்த மாதிரி சுச்சுவேஷன் நீ இப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணுவியா, இந்த படிப்பினை மட்டும்தான் நான் அவங்கக்கிட்ட இருந்து எடுக்க முடியுமே தவிர வேறு ஒன்றுமே என்னால் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எவ்ரி ஒன் ஆர் ஆக்டர்ஸ் இன் தட் எபிசோடு. கண்டிப்பாக அவங்க ஆக்டர்ஸ் தான். நம்ம ஒரு ஆடியன்ஸ் தான். ஆடியன்ஸாக நமக்கு அந்த ஆக்டரோட பர்ஃபார்மன்ஸ் மேலே அந்த சினாரியோவுக்கு கனெக்ட் ஆகிருக்காரா இல்லையாங்கிற 1998 கருத்து வேறுபாடுகள்லாம் இங்கே இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் ஒரு பிரச்சனையும் நமக்கு கிடையாது. அந்த பிரச்சனைக்குள்ளே நம்மளை போட்டுறக்கூடாது. அந்த சீனை நம்ம வேடிக்கை தாங்க பார்க்குறோம். நீங்கள் எப்படி ஓடிடிலேயோ தேட்டர்லேயோ டிவிலேயோ மொபைல்லையோ பார்க்குறீங்களோ அது மாதிரி இந்த சீனை வந்து ரியல் லைஃப் நின்று வேடிக்கை பார்க்குறீங்க. அந்த இடத்துல பொங்கிட்டிங்கன்னா பொங்கல் உங்களுக்கு தான், நீங்கள் மாட்டிப்பீங்க. ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ணுங்கள், எல்லாத்தையுமே வந்து பர்சனலாக எடுக்காமல் சினாரியோவை பார்க்குறக்கு ட்ரை பண்ணுங்கள், எபிசோடாக பார்க்குறக்கு ட்ரை பண்ணுங்கள், ஒரு நாடகமாக பார்க்குறக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வெறும் பார்வையாளர்கள் மட்டும்தான். எங்கள் ஊரில் இப்போ வாவுசியிலலாம் வந்து ஜெமினி சர்க்கஸ் போட்டிருக்கோம். இப்போ நான் என் குழந்தைகளுக்கு கூட்டு போய் பார்க்கலான்னு இருக்கேன். அங்கே நம்ம பார்த்தோன்னா நான் ஒரு ஆடியன்ஸ் தானே. அங்கே யார் என்ன பண்ணாலும் நான் என் குழந்தையோட உட்காந்து ரசிச்சுட்டு தானே வருவேன். கஷ்டமான எமோஷன்ஸாக இருந்தாலும் நான் வந்து கஷ்டப்பட்டு பார்ப்பேன், நல்ல எமோஷன்ஸாக இருந்தாலும் சிரிச்சுட்டு பார்ப்பேன். இவ்வளோ தான். இதோட என்ன பண்ணுங்கள், எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். டோன்ட் எவர் டேக் இட் வெரி பர்சனலி. ரியாக்ட் பண்ணாதீங்க. ஃபைனல் தாட்ஸ் என்னென்னா, ரியாக்ட் பண்ணாதீங்க. ரியாக்ட் பண்ணாமல் ரெஃப்ளெக்ட் பண்ணுற ட்ரை பண்ணுங்கள். என்னவா இருக்கும் இவனுக்கு பஞ்சாயத்து அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போகிற ட்ரை பண்ணுங்கள். இப்படி எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஆகும்னா கண்டிப்பாக நம்ம அப்யூஸ் ஆக மாட்டோம். ஏன்னா என்ன பிடிக்காதுன்னு நினைக்கும் போது தான் எனக்கு பிரச்சனைகள் அதிகமாகுது. இல்லை அவன்கிட்ட ஏதோ பிரச்சனை, எங்கள் அப்பாவுக்கும் பாவம் ஏதோ கஷ்டம், அதனால் அந்த கோவத்தை என் மேலே காமிக்கிறார் அப்படின்னா எனக்கும் எங்கள் அப்பாவுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் பத்திரமாக இருக்கும், சுத்தமாக இருக்கும், சுகாதாரமாக இருக்கும். எங்கள் அப்பா என்னை பிடிக்காதரா, என் பையனுக்கு என்ன பிடிக்காதரா அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மைண்ட் செட்டில் நான் இருந்தேன் அப்படின்னா அது உறவுகளை என்ன பண்ணுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப தொந்தரவுப்படுத்தும். இங்கே ஒரு பேர் ஒரு அலையோடு சுற்றிட்டு இருக்கானுங்க. அந்த அலை கண்டிப்பாக இடி மின்னலாம் மாறும். அந்த நேரத்தில் போய் தலையை கொடுத்தீங்கன்னு எங்களே ஒரே வெட்டு தான். இங்கே திறமை நமக்கு தான் வேணும், தலையை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா இங்கே ஆளுக்கு காட்டு மிருகம், காட்டு சிங்கம், காட்டு பூனை மாதிரி தான் சுற்றிட்டு இருக்காங்க. மேக்சிமம் யாருக்கிட்டே சிக்காதீங்க. ஒருவேளை சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துருச்சு அப்படின்னா பர்சனலாக எடுத்துக்காதீங்க. வேடிக்கை பாருங்கள், ஒரு ஆடியனாக வேடிக்கை பார்த்துட்டு போங்க. போகிறவனை பிடிச்சி ஏன்டா படத்தில் அடிப்பாங்களா அப்படின்னா நம்ம படத்தில் அடிப்பாங்க, வேறு வழி கிடையாது. நம்ம அதையும் என்ன தான் பண்ணி ஆகணும் அப்படின்னா ஒரு வேடிக்கை மாதிரி பார்த்து எடுத்துகிட்டு போக தான் போகணும். ஸோ இந்த 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 மக்கள்கிட்ட இதை நான் படிச்சிருக்கேன். நம்பர் 1 பர்சனலாக இதை எடுத்துக்கக்கூடாது. நம்பர் 2 ஒரு ஆடியன்ஸு எல்லாத்துக்கும் பொங்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த நான் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா லைக் வந்து மக்களை படிப்போம் 2 எபிசோட் 1 அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தோம். இது போக செல்ஃப் எம்பவர்மெண்ட் வீடியோஸ் போகும், பேரண்டிங் வீடியோஸ் போகும். ஸோ உங்களுக்கு எந்த ஜானர் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா விரும்பி பார்க்கலாம். தேங்க்யூ ஆல், see you all.